வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சில்லி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை ஸ்நாக்காக இல்லைனா ஸ்டார்டராக செஞ்சு சாப்பிட்லாம். இதை ரொம்ப ஈஸியாக அண்ட் வீட்லேயே டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ சில்லி பன்னீர் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். சில்லி பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1 கப் பன்னீர், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு சோள மாவு, எண்ணெய் பொரிச்செடுக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, குடமிளகாய் 1/4 கப்பு, கொத்தமல்லி 1/4 கப்பு, வெங்காயம் 1/4 கப்பு, வெங்காயத்தாள் 1/4 கப்பு, காரத்துக்கு தேவையான அளவு jalapeno பெப்பர், நீங்கள் இல்லைன்னா ரெகுலர் சில்லியும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி பவுடர் தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் வினிகர், காரத்துக்கு தேவையான அளவு ஸ்வீட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், காரத்துக்கு தேவையான அளவு சில்லி சாஸ். ஒரு பெரிய பவுலில் நம்ம சோள மாவு, மைதா மாவு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். ஒரு கொஞ்சம் பஜ்ஜி மாவு அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும். ஸோ இது கூட நம்ம பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நல்லா மேலெல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் காய வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். லைட் கலராக ஒரு ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் மாவு மீதி இருக்கும். அதில் நம்ம கருவேப்பிலையும் இந்த jalapenoவையும் கலக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். jalapeno காரம் இருக்காது, பட் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் மாவில் போட்டு கலக்கி எடுத்தால் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் jalapenoவும் போட்டுட்டேன் அதே மாவில். இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காரமே இருக்காது. இதில் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாவும் இது மாதிரி இப்போ பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் லைட் கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அதிலே போட்டுடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனு சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தா அதே எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த வாசனைலாம் போன உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறது தான். கலரும் மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இது நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் குக் பண்ணணும். நல்லா ஹீட்டில் வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் குக் ஆனால் போதும். வெங்காயம் கொஞ்சம் கிளியராக வந்துடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ குடமிளகா போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம், ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக குக் ஆகிடுச்சு. ஒரு ஹாஃப் மினிட் குக் பண்ணால் போதும். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. வெள்ளையும் போட்டுக்கலாம், அந்த க்ரீன் ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ பண்ணிவிட்டு நம்ம எல்லா சாஸும் ஊற்றுறது தான். ஸ்வீட் சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர், பெப்பர், உப்பும் காரமும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா சோயா சாஸ்னு உப்பு இருக்கும். அது தகுந்தப்பறம் நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதான். நம்ம மாவு கலக்கி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், அந்த மேலாப்பில் இருக்க தண்ணியே போதும். ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சோன்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு. அந்தளவுக்கு திக்காக ஒரு சிரப் மாதிரி வந்தால் போதும். ஸோ இது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் அதில் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கிறது தான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஏன்னா எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போது அந்த சூட்லேயே நம்ம கலக்கினாவே போதும், இல்லைன்னா ரொம்ப குக் ஆகிடும். பன்னீர் ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி எல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.